இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மஃபின் எக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/3 கப் அளவுக்கு மில்க், பட்டர், சுகர், ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 3/4 கப் அளவுக்கு மைதா இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு இதை அப்படியே மஃபின் ட்ரேல ஊத்திக்கலாம். பாதி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். 2 மட்டும் எக் மஃபின் மாதிரி பண்றேன். மீதி எல்லாத்துலயும் ப்ளூபெரி போட்டு ப்ளூபெரி மஃபினா வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் இந்த மாதிரி கலர்ஃபுல் பாஸ்தா யூஸ் பண்ண போறேன். இது நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அப்படியே நம்ம எப்பவுமே பாஸ்தா குக் பண்ற மாதிரி கொதிக்கிற தண்ணியில உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு கூடவே பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கேப்சிகம், அப்புறமா வேக வச்ச ஸ்வீட் கார்னும் சேர்த்து லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதை லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா பால், 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா குக் பண்ண வாட்டர், கொஞ்சமா சீஸ் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு லாஸ்ட்ல குக் பண்ண பாஸ்தாவும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ அப்படியே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு பண்ண ஒயிட் சாஸ் பாஸ்தா, மஃபின், அப்புறமா வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சிருக்கிறேன், ஒரு சாக்கோ ட்ரிங்க். இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்னன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.